Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 611 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மொமனசுக்கு எப்படி டிராகனா மாறினாங்கன்னு காட்டினாங்கல்ல. அவன் அந்த மேட்டரை பூரா லூஃபி கிட்ட சொல்லி நான் நிஜமாவே ஒரு மனுஷன், பட் கடைசியில நான் இப்படி ஆயிட்டேன் உடனே லூஃபி நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு கடைசியில ஒரு ஈலா மாறிட்டேன். கரெக்ட் தானே உடனே ஏன்டா ஈலுன்னு என் உசுர வாங்குற, எந்த ஈலுக்குடா கொம்பு இருந்திருக்கு, நான் ஒரு டிராகன்றான்னு சொல்லுவான். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன்னால டிராகனா மாற முடிஞ்சதுன்னா மறுபடியும் மனுஷனா மாறுமா. அவனுக்கே ஆச்சரியம், என்னால அப்படி மாற முடியுமா, எப்படின்னு கேட்டா எனக்கு எப்படா தெரியும், நான் ஒன்னும் ஜோயன் டேப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் இல்லைன்னு மேல பாத்துக்கிட்டே தான் பேசுவான். என்னன்னா பையன் சீலிங் எங்க இருக்குன்னு தேட ட்ரை பண்றான். ஆனா சுத்தமா கண்ணுக்கே தெரியல, கும்மிருட்டா இருக்குது, அந்த அளவுக்கு ஹைட்டு. சொல்ல போனா எங்க இருந்து வந்து விழுந்தான்னு கூட அவனுக்கு தெரியல. இவனுக்குமே இங்க இருந்து தப்பிச்சு போய் அந்த குழந்தைய கிட்ட உண்மையை சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா எப்படி போறதுன்னு தெரியாம இங்க வந்து மாட்டிட்டானாமா. என்ன மேட்டர் சொல்ல போறான்னு கேட்டா சீசர் பேசினதை இவன் கேட்டிருக்கான். அட இவன் டிராகனா மாறிட்டு அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ரூம்ல சீசர் பேசிட்டு இருந்திருப்பான். என்னன்னா நம்ம சொல் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டாங்க. மத்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம பெரிய சைஸுக்கு வளர்ந்துகிட்டும் இருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த ட்ரக்கோட லிமிடேஷன்ஸை செக் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே பண்ணிட்டு இருக்கானாமா. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு அவனுக்கே தெரியல. ஆனா இதை இப்படியே அவன் பண்ணிட்டு இருந்தான்னா 5 வருஷத்துல அந்த குழந்தைங்க எல்லாம் செத்துருவாங்க. அதனால டெஸ்ட் பண்ண இன்னுமே நமக்கு நிறைய குழந்தைங்க தேவை. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ல சேக்ரிஃபைஸ் எல்லாம் சகஜம் தானேம்பா. அட பேதியில போனவனேன்னு மொமனசுகேக்கு செம ஷாக்கு. அந்த முட்டாள் குழந்தைங்க என்ன மாதிரி ஒரு வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. என்னதான் அவங்க வாழ்க்கை சீக்கிரமாவே முடியறதா இருந்தாலும் அவங்க ஹாப்பியா இருக்கட்டும்னு சொல்லி வில்லத்தனமா சிரிப்பான். இப்படி அவன் பேசுறத கேட்டுட்டு மொமனசுகேக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆக்சுவலா அவன் ஒரு டாக்டர், ரொம்ப நல்லவன், இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். எங்களை மாதிரி குழந்தைங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு வந்து கொன்னுட்டு இருக்கான். இதை பத்தி அந்த குழந்தைங்க யாருக்குமே எந்த ஒரு அவேர்னஸுமே இல்ல. இன்னுமே என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் சரியானதுக்கு அப்புறம் சீக்கிரமா அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கணும்னு. ஆனா அவன் தான் எல்லாத்தையுமே கொன்றுவானே. ஒரு சாமுராயா என்னால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அது எனக்கு அசிங்கம். இந்த மேட்டர் சொல்றதுக்காக தான் அடிச்சு புரண்டு அந்த குழந்தைகளை பாக்குறதுக்காக போயிருக்கான். அப்ப திடீர்னு குறுக்கால அந்த மஞ்சமாக்கானுங்க வந்துட்டானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி குப்பை தொட்டியில போய் ஒளிஞ்சிருக்கான். அவனுக்கு அது தெரியாம கொண்டு வந்து கூட்டிட்டு போயிட்டானுங்க. அன்னையில இருந்து பையன் இங்கே தான் இருக்கான். இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்ச உடனே லூஃபி செம காண்டாயி சீசரு இதோட உன்னை க்ளோஸ் பண்றானா இல்லையான்னு போடுறா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லுவான். மொமனசுகே பார்த்துட்டு என்ன இவ்வளவு காண்டாகிறான்னு கூடுவான். உடனே லூஃபி வந்துட்டு சரி ரைட்டு நான் மேல போலான்னு முடிவு பண்ணிட்டேன், உடனே நான் தூக்கிட்டு போறேன் வா போலான்னு சொல்லி கிளம்புவான். இவ்வளவு ஹைட் எப்படி ஏறுவ, சுத்தி ஃபுல்லா இரும்புன்னு சொல்லுவான். நீ டைட்டா பிடிச்சுக்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை பத்தி எல்லாம் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சொன்னதை செய்வாங்க, நீ கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்புவான். எனக்கு தெரியுது நீ சாதாரண ஆளே இல்ல, பைரட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொத்துன்னு மயக்கம் போட்டு வந்துருவான். இவ்வளவு நேரம் அவன் பேசினதே பெரிய அதிசயம் தான். ஏன்னா பயலுக்கு அவ்வளோ டயர்டு. அவன் உடனே அடே ஏந்திரா எந்திரி, என்ன டப்புன்னு மயங்கிட்ட, என் கூட வேறு அப்படி அப்படின்னு அவனை எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணுவான். ஆனா மயங்கி போய் பையன் கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிட்டான். அந்த டைம் லூஃபி இருந்துட்டு என் கூட வேறுன்னு சொல்றது மட்டும் தான் கேட்கும். அதுவும் அந்த டோஃப்ளமிங்கோ கத்துற மாதிரி ஒரு விஷுவல் வருமா, அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி கத்துவான். அந்த டைம் சுத்தி ஏகப்பட்ட கிளவுட்ஸ் உருவாகும். என்னடா நடக்குதுன்னு லூஃபி புரியாம பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் அந்த கிளவுட்ஸ் மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சிருவான். சும்மா நடந்தா பரவாயில்லையே அப்படியே மேல போக ஆரம்பிச்சிருவான். இது எல்லாத்தையுமே மொமனசுகே பீதியில பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா கான்சியஸ்ல இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. லூஃபி ஒன்னு அடிச்சு புரண்டு இருறா நானும் வரேன்ட்டு அவன் மேல ஏறிவானா. அப்படியே கொஞ்சமா மேல போவாங்க. லூஃபியால நம்ப முடியல, நம்ம பறக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பான். சோ இப்படியே இவங்க டிராவல் பண்ணி மேல வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பி பில்டிங்ல இருக்க செகண்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. அதான் எக்ஸாமினேஷன் ரூம். அங்கதான் ப்ரூக்கு, சாமுராயி, உசோப்பு இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. உசோப்பு ஒண்ணு நமிய மத்தவங்களும் சேஃப்டியா இருக்கணும், நான் இல்லாம வேற இருக்காங்க, என்ன பாடுபடுவாங்களோன்னு அவங்கள பத்தி இவன் கவலைப்படுவான். அட்லீஸ்ட் ஜோரோ இருந்தாவாச்சு பரவாயில்ல, அவனுமே இல்லையேன்னு பீலிங். அந்த சாமுராய்க்கு எப்படியாச்சும் அவனோட பையன் மொமனசுகேவை கண்டுபிடிச்சாகணும். அதனால கொஞ்சம் பொறுமையாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன்பா. இந்த டைம் ப்ரூக்கோட வேலை இந்த மாதிரி சோலா மாதிரி அந்த சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட்காஃப் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டே போகணும். கூடவே அந்த சாமுராயோட பையனும் எங்கேயாச்சும் இருக்கானான்னு பாப்பான். இது வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்ச பாடு இல்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட மேட்டர் விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கக்கூஸ்ல கொண்டு விடாம தேடுவான். எப்பா மொமனசுகேன்ட்டு யாராச்சும் இங்க இருக்கீங்களா, அவன் ஒரு பையன் தான் சாமுராய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பான், அப்படி யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, எங்க போனேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் டி பில்டிங்ல அந்த சேட் மேனுஃபேக்சரிங் ரூமை காட்டுறாங்க. அங்க சண்டை ஸ்மோக்கருக்கும் வெறுக்கும் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. சொல்ல போனா 2 பேருமே ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பட் வெறுகோ ஸ்மோக்கரை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். தேவையில்லாம என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் வேஸ்ட்னு உனக்கே தெரியும், எதுக்கு இந்த வேண்டாத வேலைமா. இவனுக்கு சண்டையை ட்ரஃபல்கர்லாம் நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஸ்மோக்கர் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நல்லா தெரியுது. அந்த டைம் வெறுகோ சும்மா இல்லாம ஏண்டா லூசா நீ
தோத்துருவோன்னு தெரிஞ்சு ஏன் சண்டை போடுற? அந்த இத்து போனவனுங்க எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன்னு இந்த மாதிரி பண்றியா? லூசு பையலன்னு திட்டுவான். ஸ்மோக்கர் அதுக்கு மேல வண்டியா திட்டுவான். போடா மென்டலு. அவங்க ஒண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல சாகுற ஆளுங்க இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க வீக்கான ஆளுகளும் இல்ல. சோல்ஜர்ஸ்க்கு ஃபிட் ஆகாத ஆளுகளா இருந்தாலுமே அவங்க நேவி சோல்ஜர்ஸ் தாண்டா. பொய்யால அப்படி இப்படின்ட்டு காட்டுத்தனமா பஞ்சு வைக்க ட்ரை பண்ணுவான். சுத்தி சுத்தி அடிக்க ட்ரை பண்ணுவான். ஒரு அடியும் மேல படாது. அந்த டைம் சட்டுன்னு பின்னாடி இருந்து வந்து வாயிலேயே ஒரு அடி. வெர்கோ எல்லாம் அடிச்சு புரண்டு போய் விழுவான். நேவி கிட்ட எல்லாம் வச்சுக்காத பொழந்துருவேமா. அடி வாங்கியுமே அந்த வெர்கோ கேஷுவலா எந்திரிச்சு உன் ஆளுங்க மேல நீ இந்த அளவுக்கு கேர் வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்மோக்கரே என்ன இருந்தாலும் நீ ரொம்பவும் வீக்கா இருப்பாமா. ரஃபேல்கர்லாம் சண்டையை ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி பி பில்டிங்ல பிஸ்கட் ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூமை காட்டுறாங்க. அந்த வழியா தான் சீஃப் ஆளுங்க நேரா பிஸ்கட் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன போற வழியில படிக்கிட்டு இருக்கிறதுனால வேகமா ஏறி போகணும். பட் புகை வந்துட்டு இருக்குது. இவங்க மேல ஏறதுக்குள்ள கண்டிப்பா அது வந்து பிடிச்சிரும். ரொம்பவுமே ஸ்லோவா ஓடிட்டு இருக்கானுங்க. சோ சஞ்சய் என்ன பண்ணுவான், கேஸ் பக்கத்துல வந்துருச்சு, இப்படி எல்லாம் ஓடினீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே பட்டக்ஸ்ல ஒரு மிதியை விட்டு பறக்க விடுவான். அதுல ஓர ஒருத்தன் பிளாக் ஃபுட் பிரதர், நாங்க கேஸ்ல சாகறதுக்கு முன்னாடி எங்களைய நீங்க கொன்றுவீங்க போல, தயவு செஞ்சு ஆளை விடுங்கம்மா. என்னடா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு சட்டு புட்டு நீங்க இருந்து தப்பிக்கிற வழியா பாருங்கடான்னு மிதிச்சு பறக்க விடுவான் அத்தனை பேர்த்தையும். இப்ப இவங்க உடனடியா குழந்தைகளை காப்பாத்தணும்னா நேரா பிஸ்கட் ரூமுக்கு போனாதான் உண்டு. அப்ப அப்படியே கட் பண்ணி பிஸ்கட் ரூமை காட்டுறாங்க. மோச்சா அந்த கேண்டிஸை தூக்கிட்டு பயந்தடிச்சு ஓடிட்டு இருப்பா. அவளுக்கு பின்னாடி அந்த குழந்தைகள் எல்லாம் வெறித்தனமா விரட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி நமி சாப்பரை தூக்கிட்டு வேகமா ஓடி வருவா. இதுல வேற அந்த ஸ்னோ லேடி வந்து பயங்கரமா குளிர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டா. அதனால குளிர்ல நடிக்கிட்டே ஓடுவாங்க. சாப்பரால முடியாட்டியுமே காட்டு கத்துவான். குழந்தைகளா அந்த கேண்டிஸை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு அது வேண்டாம், சொன்னா கேளுங்க, மோச்சா அதை அவங்களுக்கு கொடுக்காத, நிக்காம ஓடு, அப்பதான் உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியுமா. இங்க இவங்க மோச்சா நெல்லு, எங்களுக்கு கேண்டி வேணும் வேணும்னு கத்திட்டு இருப்பாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரோபின் என்ன பண்ணுவா, மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணுவோம், அவங்கள கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணா போதும், ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ பவரை யூஸ் பண்ண போவா. அந்த டைம் ஷார்ப்பான ஊசியை வச்சு அந்த மூணட்டு ஒரே சொருகு. என்னடானா இப்படி எல்லாம் பண்ண கூடாதாமா. மறுபடியும் அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து பாஞ்சு அட்டாக் பண்ண வருவா. அப்பதான் இடையில ஜோரோ வந்து கேஷுவலா தடுத்து, ஓ பைரட் ஹண்டர் ஜோரோவா, உனக்கு 120 மில்லியன் பெரிய பவுண்டி ஆச்சே, என்னைய தடுக்கிறியா நீப்பா? அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். போங்க போய் அந்த குழந்தைகளை எப்படியாச்சும் தடுங்க, இந்த லூசை நான் பாத்துக்கிறேன், இவ லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், என்னால மட்டும் தான் இவளை ஹேண்டில் பண்ண முடியும்னு கொலவெறியோட சொல்லுவான். அவ்வளவுதான்.